மெட்ரோ நிதி, ஈரப்பதத்தை உயர்த்த மறுப்பது, தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடிக்கு திருப்பரங்குன்றோம், கலவரம் செய்ய விரும்புகிறது பாஜக, இவர்கள் திட்டுவது திமுக. அப்ப டெல்லியை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டை காவு கொடுக்கக்கூடிய ஒரு வேளையில் அதிமுக நாங்கள் அவங்க கூட இணக்கமா போனோம், அதனால வந்துச்சு. இந்த திமுக அரசு வந்து மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க. அதிமுக இருக்கிற வரைக்கும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு ஒத்த பைசா கூட வாங்கல. கூச்சமே இல்லாம மேயர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட்ல 63,000 கோடி நாங்க கொடுக்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணோம். அப்ப நாங்க நிதி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னது ஒரு அயோக்கியத்தனமான வாதம், அப்பட்டமான பொய். 2 நாளைக்கு முன்னாடி திரு அருண் நேரு அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ரைடுக்கு பயந்துருச்சு. அதாவது இந்த வரலாறுலாம் திமுக ஒரு நாளும் கிடையாது. நாங்க கர்ச்சிப்பு மூடிட்டு போய் அமித்ஷாவை சந்திக்கிறது கிடையாது. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனா அதுல கொஞ்சம் கூட நிறைவேற்றல. லேப்டாப் கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்திய அரசு அதிமுக அரசு. ஜெயலலிதா கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, லேப்டாப் திட்டம், சைக்கிள் திட்டத்தை கூட நிறுத்தி தான் வச்சிருந்தார். வாக்குறுதியில் சொல்லாததெல்லாம் நிறைய செஞ்சிருக்கோம். இல்லம் தேடி இன்னைக்கு ரேஷன் பொருள் போறது, நான் முதலும் திட்டம், ஆலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமைப்பெண் திட்டம் வாக்குறுதியில சொல்லல. டிஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைஞ்சிருக்கிறார். வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுக்குழு நேற்று கூடியிருக்கிறாங்க. வழக்கமான ஒரு பொதுக்குழு அப்படின்னாலும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த 16 தீர்மானங்கள்ல 14 திமுகவை திட்டி தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. முதல்ல அந்த பொதுக்குழுவை பார்த்தீங்களா? தீர்மானங்கள் எப்படி இருக்கு? இல்ல, அதாவது பாஜகவோடு கூட்டணி வைக்கப்பட்ட பிறகு பாஜகங்கிற சொல் இல்லாம தீர்மானம் நிறைவேற்றுவது ஆச்சரியம் இல்லை. ஆனால் பாஜகவோடு கூட்டணியை முறிச்சிட்டு ஒரு வருஷம் கள்ள கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அதை சொன்னா கூட கோபம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த கூட்டணியில் இருந்த காலத்திலேயே பாஜகங்கிற பெயர் இல்லாம, மோடிங்கிற பெயர் இல்லாம தீர்மானம் நிறைவேற்றுவது எப்படிங்கிற திறமை கொண்டவர்கள் அதிமுகவினர். அதனால நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல திமுகவை திட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து எந்த ஆச்சரியமும் இல்லை. அதுதான் அவர்களுடைய இயல்பு, அதுதான் அவர்களுடைய பிழைப்பு. அது இல்லைன்னா அதிமுகங்கிற கட்சி இருக்காது. அதனால செய்ததில் ஆச்சரியம் இல்லை. நேற்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க. டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற சதியை முறியடிப்போங்கிறது அந்த ட்விட்டோட லைன். உடனே டெல்லியிலிருந்து ஆள்றதுங்கிறது குறித்து எப்படி ஏன் நீங்கள் பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்கீங்கன்னு சில நடுநிலையாளர்கள் பேரில் சில ஏஜென்ட்டுகள் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பதில் எங்கே இருக்குன்னா அதிமுகவினுடைய 14 தீர்மானத்தில் இருக்குது. அதிமுகவுடைய தீர்மானத்தில் ஒரு 3 முக்கியமான தீர்மானங்களை சுட்டி காட்டணும். ஒன்று திருப்பரங்குன்ற விவகாரம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தமிழ்நாட்டை கலவரக்காடாக மாற்ற வேண்டும், தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பின்மையை, மத நல்லிணக்கத்தை, சமூக சூழலை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டமிட்ட சதி செயலோடு உள்ளே நுழைகிறது RSS பாஜக கூட்டம். இன்னைக்கு காலையில் RSS தலைவர் பேசின பேச்சு எல்லாருக்கும் ஒரு பாடம். நாங்கள் நினைச்சா என்ன வேணா செய்வோங்கிற உள்ளடக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். அப்போ அதுக்கு காரணம் யாருங்கிறது தெரியும், பிஜேபி. ஆனால் அவர் கண்டிக்கிறது திமுக. அதே போல தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத விடாப்படியாக சொத்தையான காரணங்களை கொண்டு நிராகரிப்பது, காழ்ப்புணர்ச்சியோடு நிராகரிப்பது. அதுவும் கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு அவங்க எழுதுகிற வார்த்தை, நீங்கள் பஸ் வாங்கி விடுங்க, எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு மோசமான காழ்ப்புணர்வோடு நிராகரிக்கிறது பாஜக, திட்டுறது திமுகவை. இல்லை, அவங்க தீர்மானத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு. இல்லை, அதை சொல்கிறேன்ல, யாரை கோரணும் யாரை திட்டணுங்கிறது இருக்குல்ல. அதே போல் நெல் ஈரப்பத விவகாரம். அங்கே தேங்குறதுக்கு காரணம் என்ன? ஈரப்பதத்தை அதிகப்படுத்தினா தேங்காது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அதிமுகவினுடைய 10 ஆண்டுகளில் கொள்முதல் செய்யப்பட்ட ஒட்டுமொத்த நெல்லின் அளவை விட திமுகவினுடைய 4 ஆண்டு கால சாதனைங்கிறது கொள்முதல் சாதனை அதிகம். அப்படி கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இந்த மகத்தான சாதனைகளை கெடுக்கணுங்கிறதுக்காக ஈரப்பத அளவை உயர்த்தி தர மாட்டேன், 17% 22% தான் மாற்றி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிஜேபி விடாப்படியாக இருக்கு. அப்போ கண்டிக்க வேண்டியது பிஜேபியை, இவர்கள் கண்டிப்பது திமுகவை. தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரங்களை முடக்கிறது. 1 ரூபா கொடுத்தோம்னா 27 பைசா தான் வருது. சிறப்பு திட்டங்கள்னு ஒன்று கிடையவே கிடையாது. பட்ஜெட்டில் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. சாலை திட்டம் கிடையாது. ரயில்வே திட்டம் கிடையாது. மெட்ரோ கேட்டோம்னா கிடையாது. ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுங்க, கிளாம்பாக்கத்தில் நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டோம், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் நிதி கொடுங்க, நாங்கள் கட்டி கொடுக்குறோம். CMDA நிதியில் தான் இன்னைக்கு கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்பட்டு இருக்கு. கட்டுறது அவங்க, ஆனால் நிதி கொடுக்குறது நம்ம. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கல்விக்கு நிதி கிடையாது, 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கிடையாது, உணவு மானியத்தை குறைக்கிறது, வழங்கக்கூடிய உதவி மானியங்கள் 6%லேருந்து 2.5% ஆயிடுச்சு. இவ்வளவு நெருக்கடியை மீறி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அப்போ இந்த நிதி நெருக்கடிக்கு காரணமான ஒன்றிய அரசை விட்டுட்டு
கடன் வாங்குகிறார்கள் அப்படிங்கிற பேர்ல திமுகவை திட்டுவது. ஸோ 4 முக்கியமான விஷயத்தை மட்டும் பாருங்களேன். திருப்பரங்குன்றம் கலவரம் செய்ய விரும்புறது பாஜக, இவர்கள் திட்டுவது திமுகவை. மெட்ரோ நிதி கொடுக்க மறுப்பது பாஜக, இவர்கள் திட்டுவது திமுகவை. ஈரப்பதத்தை உயர்த்த மறுப்பது பாஜக, இவர்கள் திட்டுவது திமுகவை. தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடிக்கு காரணம் ஒன்றிய அரசு, இவர்கள் திட்டுவது திமுகவை. அப்ப டெல்லியை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டை காவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் அதிமுக ஈடுபட்டிருக்கிறது. அதனாலதான் டெல்லிக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோங்கிறத உரத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் இணக்கமாக போயிருந்தோம், அதனால செகண்ட் பேஸ் மெட்ரோவுக்கு நாங்கள் தான் நிதி கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. நாங்கள் இருக்கும்போது நிறைய நிதி எங்களுக்கு வந்துச்சு, நாங்கள் அவங்க கூட இணக்கமாக போனோம், அதனால வந்துச்சு. இந்த திமுக அரசு வந்து மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க. மத்திய அரசோட மோதல் போக்கு கடைபிடிச்சா அவங்க பாரபட்சமாக தானே இருப்பாங்கன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. முதல்ல தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளுக்கு முரணான திட்டங்கள் வரும் பொழுது, இருமொழி கொள்கைக்கு முரணா மொழியை திணிக்கும் பொழுது எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளத்தை கெடுக்கிற வகையில் குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா, விஸ்வகர்மான ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறோம். மற்றபடி தமிழ்நாட்டின் வளம் சேர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம எதிர்த்து நீங்க ட்ராக் ரெக்கார்டு கொடுக்க முடியுமா? இல்லை. இன்னொன்று, அதிமுக காலத்துல நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதே அபத்தத்தோட உச்சம். உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு அடிக்கல் நாட்டினது அமித்ஷா. கூப்பிட்டு வந்து இவங்க தான் அடிக்கல் நாட்டினாங்க. தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி 2019 நினைக்கிறேன் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் 2024 வரைக்கும் அந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 முழுக்க முழுக்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. மாநில அரசினுடைய நிதியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டமாகத்தான் வரையறுக்கப்பட்டது. ஒன்றிய அரசு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக காலத்துல கொடுக்கல, 2021 வரைக்கும் கொடுக்கல, நம்ம வந்த பிறகும் கொடுக்கல. திமுக போராடி 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 அதற்கு பிறகு 24 தான் யூனியன் கவர்மெண்டோட டைப்பே வருது. அப்ப நாங்க நிதி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னது ஒரு அயோக்கியத்தனமான வாதம், அப்பட்டமான பொய். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நிதியே வேணாம் எஜமா, எங்க நிதியில நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க அடிக்கல் மட்டும் வந்து நாட்டிட்டு போங்க, உங்க பேரை எழுதிக்கங்க அப்படின்னு கூணி குறுகி அவரை அழைச்சிட்டு வந்து அடிக்கல் நாட்டினீங்க. ஒத்த பைசா வாங்கி கொடுக்கல. அதனுடைய மொத்த ஃபண்டிங்கும் இந்த அரசு வந்த பிறகு, திமுக அரசு வந்த பிறகு தலைவர் போராடின போராட்டத்தினுடைய விளைவாக யூனியன் கவர்மெண்ட் டைப் வந்துச்சு. அந்த டைப்லையுமே கூட கிட்டத்தட்ட 65% மேலான நிதி வந்து கடன்ல வருது. மிச்சம் இருக்கக்கூடிய 20% நிதி மாநில அரசு, 15% நிதி ஒன்றிய அரசு, அதுவும் கூட குறைவு. நீங்க அதுலயும் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சிஎம்ஆர்எலுக்கு இருக்கு. சிஎம்ஆர்எல் செலுத்தணும்னா மாநில அரசு தான் செலுத்தணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் கடனே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதிமுக இருக்கிற வரைக்கும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு ஒத்த பைசா கூட வாங்கல. அதுக்கு கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டை கூட அவங்க வாங்கல. கொடுக்கல, நிதி கொடுக்கலங்கிறது அப்புறம், கொடுக்கணுங்கிற அந்த உத்தரவாதத்தை கூட அவர்கள் பெறவில்லை. ஆனா கூச்சமே இல்லாம மேயர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல 63,000 கோடி நாங்க கொடுக்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இல்லை, எடப்பாடி வந்து டெல்லிக்கு போனப்போ பிரதமரையும் உள்துறை அமைச்சரும் சந்திச்சு கோரிக்கை வச்சதுக்கு பிறகு தான் அந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்றாரு. ஒரு டெல்லிக்கு போறது வந்து கூட்டணிக்காக போறாரு. 2 ரைடு விட்டா பயந்து கால்கள் உதறி நடுங்கி டெல்லிக்கு வந்து அடிபணிவதற்காக போறார். மற்றபடி இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர், எதிர்கட்சி தலைவர் இல்லை ஆளுங்கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் போய் பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ சந்திக்கிறார் அப்படின்னா என்னென்ன டிமாண்ட் வச்சோங்கிறதுக்கான அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கும். சில நேரங்கள்ல அந்த கோரிக்கை மனுடைய நகல் கூட வெளியிடப்படும். அன்னைக்கு காலையில என்ன சொல்லிட்டு போனாரு எடப்பாடி பழனிசாமி? கட்சி ஆஃபீஸை பார்க்க போறேன்ட்டு போனார். அப்போ சொல்ல வேண்டியதானே மெட்ரோக்கு நிதி கேட்க தான் போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா அவருக்கே தெரியும், போய் கட்சியை அடமானம் வைப்பதற்காக அமித்ஷா வீட்டுக்கு போறோங்கிறது தெரியும் அவருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பத்திரிகைகள்கிட்ட வந்து நாங்கள் மக்கள் கோரிக்கைக்காக போறோம்னு சொன்னா மக்கள் நகைப்பாங்க, சிரிப்பாங்கங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போனார். அப்போ வந்து அன்னைக்கு நீங்க சொல்லியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னொன்னு, அந்த போராட்டம் எத்தனை கண்டன அறிக்கை கொடுத்தீங்க, எத்தனை போராட்டம் நடத்துனீங்க? நாங்க வீதியில இறங்கி போராடி இருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், பல கோரிக்கை மனுக்களை கொடுத்துருக்கிறோம், ஒவ்வொரு வீதிக்கும் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இவ்வளவுக்கு பிறகுதான் அந்த நிதியை வாங்கியிருக்கிறோம். 40க்கு 40 தோற்ற பிறகுதான் பாஜக வந்து அந்த நிதியை விடுவிக்கவே முன் வந்தாங்க. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு பைசா கான்ட்ரிபியூஷனும் திமுகவினுடைய போராட்டத்தால் கிடைத்ததே தவிர அதிமுகவுக்கு அதுல ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கூட கிடையாது. நீங்க சொல்றீங்க அதிமுக வந்து ரைடுக்கு பயந்து போய் அமித்ஷா அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி திரு அருண் நேரு அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது வெளியில என்ன பேசப்பட்டது அப்படின்னா, திரு KN நேரு அவர்களோட அந்த அமலாக்கத்துறை ஒரு வழக்கு இப்போ திருப்பியும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. அடிப்படையில இந்த ரைடுகளுக்கு பயந்து கட்சி நடத்தக்கூடியவர்கள் நாங்க இல்லை. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்குல்ல,
ஜெயக்குமார் கூட சமீபத்துல சொல்றார், ஒரு வாரத்துக்குள்ள சொல்றார். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு சொன்னார்னு நினைக்கிறேன். திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்கு அப்படின்னு பேசுறாரு. யோக்கியமா இருந்தா பாஜக கூட்டணி விட்டு வெளில வரணும்ல. எங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ ஏன் திமுக கூட கூட்டணியில இருக்க, கள்ள கூட்டணியில இருக்கன்னு யோக்கியமா இருந்தா பாஜக பார்த்து கேட்கணும்ல. அதை கேட்கறதுக்கு துணிவோ முதுகெலும்போ இல்லாம தானே நீங்க வந்து பாஜகவுக்கு ஒட்டுண்ணியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க, ரைடுக்கு பயந்துருச்சு. அது அந்த வரலாறுலாம் திமுகவுக்கு ஒரு நாளும் கிடையாது. எல்லாவற்றையும் சட்டபூர்வமாக முறியடிக்கக்கூடிய கட்சி இந்த கட்சி. மடியில கனம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியா பாருங்க, அவங்க முதல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை சிறைப்படுத்தினாங்க. ஜாமீனே கொடுக்காம இழுத்தடிச்சாங்க. அது ஏதோ வந்து ஒட்டுமொத்த திமுகவை வீழ்த்தி விட்டதாக ஒரு இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, இன்னைக்கு அந்த ஜாமீன்ல தளர்வு கொடுக்குறாங்க. டீ சாப்பிட்றதுக்காக அவரை வார வாரம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்களான்னு நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு அவ்வளவு மோசமான நிலைப்பாட்டை இடி எடுக்குதுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. அது நடந்துச்சா? அடுத்தது டாஸ்மாக் விவகாரத்துல அதிமுக காலத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் எல்லாம் குமுலேட் பண்ணி டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது ரைடு நடத்தி இடி கேஸ் போட்டீங்க. என்ன நடந்துச்சு? அதனுடைய ஒட்டுமொத்தமா நீங்க எதெல்லாம் சீஸ் பண்ணீங்களோ திருப்பி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டு அந்த சினிமா ப்ரொடியூசர் ஒருத்தர் இன்னைக்கு அந்த கண்டெம்ட்ல வந்து நேரடியாக டைரக்டர் ஆஜராகணும், இடியினுடைய டைரக்டர் ஆஜராகணும்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. ஆயிடுச்சா? மணல் விவகாரத்துல வந்து இடியை இழுத்து என்னென்னமோ பார்த்தாங்க. அதுல என்ன ஆச்சு? ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே தானே நிற்கிது. அதே போல டாஸ்மாக் விவகாரத்துல இடி வந்து நிறுவனத்தை எனாக்ட் பண்ணதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த வழக்குக்கு தடை வாங்கி வைத்திருக்கிறோம். அப்ப இது எல்லா பின்னணியும் பார்த்தோம்னா நீதிமன்றத்தினுடைய சட்டப்பூர்வ வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் நிரபராதிகள் அல்லது எங்கள் மீது குற்றம் இல்லைங்கிறத வெவ்வேறு காலகட்டங்களில் நிரூபிச்சுட்டே இருக்கிறோம். உங்களுடைய நடவடிக்கை தவறானதுங்கிறதையும் நிரூபிச்சு தான் பல இடங்கள்ல தடையும் வாங்கி வச்சிருக்கிறோம். அமைச்சர் கே நேரு அவர்களுடைய மகன் அண்ணன் நேரு அவர்கள், அருண் நேரு அவர்கள் அன்னைக்கு சந்திச்சது குறித்து அந்த போட்டோவை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிடுறாங்க. அதனுடைய கோட் விட்டு போய் பார்த்தாலே தெரியும் எதற்காக சந்தித்தேங்கிறத திரு அருண் நேரு அவர்கள் வெளிப்படையாக சொல்றார். அவர் எம்பியா இருக்கக்கூடிய தொகுதி துறையூர் பக்கத்துல ஏதோ ஒரு விவகாரத்துல நிதி தொடர்பான பிரச்சனை, நிதி மோசடி பிரச்சனை இருக்கு, அதன் மீது நடவடிக்கை எடுக்கவும் பொதுவாக நிதி மோசடி குறித்த ஒரு ஹோலிஸ்டிக்கான ப்ரொசீஜரை நம்ம வகுக்கணுங்கிறது குறித்து பேசுறதுக்காக தான் போனோங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நாங்கள் கார் மாறி போய் அமித்ஷாவை சந்திக்கிறது கிடையாது, நாங்கள் கர்ச்சிப்பு மூடிட்டு போய் அமித்ஷாவை சந்திக்கிறது கிடையாது. அதனால வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு, கூட்டணியே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சம்பந்தி மீட்டில் ஒத்த ரைடு விட்ட உடனே போய் காலில் விடலை. அதெல்லாம் அதிமுகவினுடைய வரலாற்றில் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் ஒரு நாளும் அப்படி இருந்தது கிடையவே கிடையாது. இன்னொன்று, அவர் பொதுக்குழுல எடப்பாடி அவர்கள் பேசும்போது சொல்ற விஷயம், 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனால் அதில் கொஞ்சம் கூட நிறைவேற்றல. குறிப்பாக சொல்றாரு, அவர் மாசம் மின் கணக்கீட்டு முறை எடுக்கணும்னு சொன்னாங்க, அது எடுக்கல. சிலிண்டருக்கு வந்து மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. இப்படி பல்வேறு அடுக்கடுக்காக சொல்றாரு. இன்னொன்று, லேப்டாப் கொடுக்கறது சொல்றாரு. நீங்க மார்ச் மாதம் தான் இப்போ புதுசாக லேப்டாப் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு டெண்டர் அறிவிப்பு கூட தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து எலெக்ஷனை மனசுல வச்சு தான் திமுக செயல்படுது, இந்த வாக்குறுதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறார். நிறைய குற்றச்சாட்டு. முதல்ல இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது வெர்சஸ் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 அமைச்சர்கள், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அமைச்சர் SS சிவசங்கர் அவர்கள், அமைச்சர் கோவி செழியன் அவர்கள், 3 பேரும் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படிங்கிற சுதந்திரத்தை கொடுத்து அந்த துணிவோடு 3 பேரும் உட்கார்ந்து திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் 505, அதில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வாக்குறுதிகள் 404, அதில் அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறையில் உள்ளவை 364, பரிசீலனையில் உள்ளவை 40, 36 திட்டங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத வித் பிபிடியோடைய டேட்டாவோட பிரசன்ட் பண்ணாங்க. அதுல ஏதாவது தவறு இருந்தா அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்லையா? கேட்கல. அட்லீஸ்ட் இந்த பிரச்சனைக்கு பிறகு, அந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த டேட்டா தப்பு, 364ங்கிறது தப்பு, 40 பரிசீலனை இருக்குங்கிறது தப்பு, 36 ஒன்றிய அரசுடைய பரிசீலனை இருக்கு, அதனுடைய செட்பேக்ல இருக்கு, அதனுடைய நிறைவேற்ற முடியாம இருக்குங்கிறது தப்பு அப்படிங்கறத புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த பொதுக்குழுலையாவது இந்தந்த திட்டங்கள் அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் சொல்றது என்ன? முதல்ல வந்து இது சொல்றாரு, மின் கட்டணம், மின் கணக்கீடு முறை மாதம் ஒரு முறை, ஸ்மார்ட் மீட்டர் போட்ட பிறகு அது நிறைவேற்றப்படும்ங்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட்டை பலமுறை அமைச்சர்கள் விளக்கி இருக்கிறாங்க. அதே போல வந்து லேப்டாப் என்ன 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு லேப்டாப் கொடுக்கப்படலை.
2019ஆம் ஆண்டு லேப்டாப் கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்திய அரசு அதிமுக அரசு. அப்ப என்ன சொல்றீங்க? நீங்க லேப்டாப் திட்டத்தை நிறுத்தியது திமுக கிடையாது, நிறுத்தியது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, லேப்டாப் திட்டம் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, சைக்கிள் திட்டத்தை கூட நிறுத்தி தான் வச்சிருந்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் ரெட்ராஸ்பெக்டிவா வெளியில போன மாணவர்களையும் கூப்பிட்டு வச்சு சைக்கிள் கொடுத்தோம். அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நிறுத்தியது பழனிசாமி தான். நீங்க இன்னைக்கு லேப்டாப் மீண்டும் கொடுக்கும் பொழுது எங்க மாணவர்கள்ட்ட இந்த அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் போய் சேர்ந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தின் விளைவாக, பயத்தின் விளைவாக, ஏற்கனவே தோல்வி உறுதி, டெபாசிட்டும் போயிடுமோங்கிற பயத்தின் காரணமாக அவர் கண்டதை உளறிட்டு இருக்கிறார். இப்ப சொல்றேன், நீங்க 404 எடுத்தோம், இவ்வளவு பண்ணிருக்கோம், 505 கொடுத்தோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதிமுக எவ்வளவு செஞ்சுச்சுங்கிறத விட்டுருவோம். எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சுங்கிற நம்பரை யாராவது ஒருத்தர் போனை பார்க்காம சொல்லிட முடியுமா? கூகுள் பண்ணாம சொல்லிட முடியுமா? முடியாது. ஏன்னா டிரான்ஸ்பரன்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எதையுமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது கிடையாது. எல்லாவற்றையும் வெளிப்படையாக இவ்வளவு செஞ்சோம் செய்யலைங்கிறத பப்ளிக்ல வைக்கக்கூடிய கட்சி திமுக. அதனால இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய வழக்கமான கதைகள்ல ஒண்ணுதான். வாக்குறுதியில் சொல்லாததெல்லாம் நிறைய செஞ்சிருக்கோம். இல்லம் தேடி கல்வி வாக்குறுதியில சொல்லலை, இல்லம் தேடி இன்னைக்கு ரேஷன் பொருள் போறது வாக்குறுதியில சொல்லலை, புதுமை பெண் திட்டம் வாக்குறுதியில சொல்லலை, நான் முதலும் திட்டம் வாக்குறுதியில சொல்லலை, காலை உணவு திட்டம் வாக்குறுதியில சொல்லலை, அதே போல மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் வாக்குறுதியில சொல்லலை. இப்படி பல்வேறு திட்டங்களை, வாக்குறுதியில் சொல்லாத திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு.